பாஜக மேல வெறுப்பை விதைப்பதற்காக முயற்சி எடுத்தாங்க. அந்த முயற்சி இன்னைக்கு வரைக்கும் படுதோல்வியில் தான் முடிஞ்சிருக்கு. அதன் தொடர்ச்சியாக அந்த முயற்சிக்கு கூடுதல் வலு சேர்க்கிறாரோ? ஆமா, அதன் தொடர்ச்சியாக இதுவரை செய்த முயற்சிகள் தோல்வி அடைந்த காரணத்தால் அந்த சக்திகளின் கட்டுப்பாட்டில் இவர் சென்று விட்டாரோ அப்படின்னு வலுவான சந்தேகத்தை நம்ம உருவாக்குது. நீட் தேர்வு நடக்கும்போது மாணவர்கள் மத்தியில ஒரு பதட்டத்தை உண்டாக்குறாங்க திமுகன்னு சொல்லிட்டு. ஆமா, இதே நேரத்தில் இப்ப இந்த சமயத்துல இவர் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. இவர் என்ன முயற்சி? இது முழுக்க அரசியல் நோக்கத்துக்காக பாஜகவின் மீது வன்மம் இருக்கிறதால தான் இவரை பரப்ப முடியும். காக்ரோச் பார்ட்டி யாரு தொடங்கினாங்களோ அதற்கு பின்னால் இருக்கும் சக்திகளின் கட்டுப்பாட்டில் இவர் போயிட்டு தான் நம்ம பாக்குறோம். இது தேவையில்லாத ஒரு பதிவு, தேவையில்லாத ஒரு கான்ட்ரவர்சி அவர் திட்டமிட்டு உருவாக்குறதா நம்ம பாக்குறோம். முதல்வருக்கு ஒரு வக்காலத்து வாங்குவதை போல முதல்வர் விஜயை காப்பாற்றி அவர் மேல் நம்ம சொல்ல வேண்டிய குற்றச்சாட்டை காப்பாற்றுவதை போலதான் இவர் அந்த பதிவு போட்டிருக்காரு. அரசியல் அனுபவமே இல்லாத பொழுது கட்சியில் சேர்த்து வைக்கப்பட்டு கட்சியில் நமக்கு அடுத்த நாளே துணைத் தலைவர் நியமனம் பண்ணாங்க. 26 நம்ம தோல்வி. அப்ப 24 தோல்வி ஏன் பெரிதா பேசப்படல? ஏன்னா அவர்கள் நம்ம முக்கிய தலைவர்கள் இல்ல. இதுல ஒரு கேள்வி, 24 தேர்தல் நடக்கும்போது அண்ணாமலை மாநில தலைவர் ஏன் தோல்வி அடைஞ்சோம்னு அவர் ஏதாவது கட்சி மீட்டிங் வச்சு நிர்வாகிகள் கூட கலந்தோ கேட்கல? 23 தொகுதியில போட்டியிட்ட பொழுது 2024 பாஜக நிறைய இடத்துல டெபாசிட் போயிருக்கு. தாமரை டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் பாஜக ப்ரொஃபஷனல் செல்ஸின் மாநில செயலாளர் திரு செல்வகுமார் அவர்கள். சார் வணக்கம். தாமரை டிவி நேயர்களுக்கு வணக்கம். பாஜக முன்னாள் மாநில தலைவர் கட்சியிலிருந்து விலகினாரு. இன்னைக்கு ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு அண்ணாமலை அவர்கள். நீட் தேர்வு குறித்து ஒரு கவலையை வெளிப்படுத்தியிருக்காரு. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இது கடந்த ஒரு மாதமாகவே திட்டமிட்டு பாஜகவின் எதிர்ப்பு சக்திகள் திட்டமிட்டு சிபிஎஸ்இ அட்டாக் பண்றாங்க. இந்த காக்ரோச் பார்ட்டின்னு ஒன்று ஆரம்பிச்சாங்க, காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்னு. அவர்கள் 10 ட்வீட் போட்டார்கள் என்றால் 3 ட்வீட் சிபிஎஸ்இ பத்தி தான் இருக்கு. ஆமா, 2 கோடி பேர் மொபிலைஸ் பண்ணிட்டோம் நாங்க. இது எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த யங்ஸ்டர்ஸ், ஜென்சி எனப்படும் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ஒரு மொபிலைஸ் பண்ணி அரசுக்கு எதிராக திசை திருப்பும் ஒரு முயற்சி. அந்த முயற்சியில அவங்க 2 கோடி ஃபாலோவர்ஸ் இருக்கு, மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்துறோம் அப்படின்னு முதல்ல டெல்லியில ட்ரை பண்ணாங்க. வெறும் 750 பேர் தான் வந்தாங்க. அந்த பாதுகாப்புக்கே அதுக்கு மேல காவல்துறை வந்திருந்தாங்க. அது படுதோல்வி. அடுத்தது ஹைதராபாத்தில் நடத்தினாங்க, அடுத்தது நம்ம பெங்களூர்ல நடத்தினாங்க, அடுத்தது ஜெய்ப்பூர் நடத்தினாங்க. இது எல்லா இடத்துலையுமே 1000 பேர்த்துக்கு மேல வரல. அப்போ அந்த பார்ட்டி அப்படிங்கிறது உண்மையான ஃபாலோவர்ஸ் இருந்தாங்களா? இன்ஸ்டால 2 கோடி ஃபாலோவர்ஸ் என்பது உண்மையா? பாகிஸ்தான் பங்களாதேஷ்ல எவ்வளவு பேர் வந்தாங்க? இந்திய எதிர்ப்பு சக்திகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து பண்ணாங்களா? இல்ல பாஜக எதிர்ப்பு அரசியல் சக்திகள், நம்ம டிஎம்சி திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் சப்போர்ட் பண்ணாங்க, அகிலேஷ் யாதவ் சப்போர்ட் பண்ணாங்க, ராகுல் காந்தி சப்போர்ட் பண்ணாங்க. அது போல அவங்களை சிபிஎஸ்இ மாணவர்களை குறிவைத்து தாக்குவது என்பது 2029க்கான அரசியல் அடித்தளம். இவர்கள் எல்லாமே முதல் முறை வாக்காளர்கள். அந்த வாக்காளர் மத்தியில ஒரு சின்ன தவறு நடந்திருக்கு. நம்ம ஒரு கேள்வித்தாள் வெளியாகி விட்டது, அதனால தவறு நடந்திருக்கு. அதை அடிப்படையாக வைத்து ஒட்டுமொத்த அரசே தவறு, இதனால அரசு மாற்றம் அப்படின்னு பாஜக மேல வெறுப்பை விதைப்பதற்காக முயற்சி எடுத்தாங்க. அந்த முயற்சி இன்னைக்கு வரைக்கும் படுதோல்வியில் தான் முடிஞ்சிருக்கு. அதன் தொடர்ச்சியாக அந்த முயற்சிக்கு கூடுதல் வலு சேர்க்கிறாரோ? ஆமா, அதன் தொடர்ச்சியாக இதுவரை செய்த முயற்சிகள் தோல்வி அடைந்த காரணத்தால் அந்த சக்திகளின் கட்டுப்பாட்டில் இவர் சென்று விட்டாரோ அப்படின்னு வலுவான சந்தேகத்தை நம்ம உருவாக்குது. அவருக்கு நீட் அப்படிங்கிறது இன்னைக்கு நிறைய ப்ரொசீஜர் போட்டிருந்தாங்க. சிஆர்பிஎஃப் இன்வால்வ் ஆகுறாங்க, பயோமெட்ரிக் செக்யூரிட்டி வச்சிருக்காங்க, சிசிடிவி வச்சிருக்காங்க. அப்புறம் கேள்வித்தாள் விமானத்துல, ராணுவ விமானத்துல கொண்டு போறது ஒரு தவறா குற்றம் சாட்டியிருக்காரு. அதனால நம்ம மாணவர்களுக்கு கூடுதல் சுமையா இருக்கும், அச்சத்தை ஏற்படுது. அதுதான் நான் கொண்டு வரேன்னா, இப்ப இந்த கேள்வித்தாள் ராணுவ விமானத்துல ஏன் கொண்டு போறாங்க அப்படின்னா, இதற்கு முன்னால் இந்த கேள்வித்தாள் பேப்பர் பேஸ்ட் எழுதுறோம், வினாத்தாள் வருது, அதன் அடிப்படையில் தேர்வு எழுதுறாங்க. அந்த முறையில இந்த வினாத்தாள் என்பது போஸ்டல் டிபார்ட்மெண்ட் மூலமாக அது ஒரு வாரம் முன்னாடியே அது போஸ்ட் போடுறாங்க. வேற போஸ்ட் ஆஃபீஸ் மூலம் போய் அது கடைசியில எக்ஸாம் சென்டருக்கு போய் சேருது.
அதனால் இடையில வந்து அது லீக் ஆவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருப்பதனால முழுக்க இது ஒரு முறை தான். இந்த முறை வந்து மிகப்பெரிய பிரச்சனை ஆயிருச்சு. இனிமேல் நடக்காமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? இந்த முறை மறு தேர்வில் எந்த குளறுபடியும் வராமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தை முயற்சி பண்றாங்க. ஒரு சமயம் வந்து சிஆர்பிஎஃப் வச்சு, ஒரு சமயம் வந்து ராணுவ விமானத்தின் மூலம் கொண்டு போறது கிடையாது. இது வந்து ஒரு முறை, இந்த ஒரு முறை மட்டுமே இது செய்யப்படும். அடுத்த முறை வந்து நம்ம கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்டிங் மாற போறாங்க. உலகத்தில் இருக்கிற எல்லா கல்லூரிகள் வந்து நம்ம அமெரிக்க கல்லூரிகள் படிக்க போறவங்களுக்கு தெரியும். ஏற்கனவே அது ஒரு எக்ஸாம் சென்டருக்கு போனா வினாத்தாள் வரும். வினாத்தாள் வந்து ஒரு ஃபிக்ஸடா இருக்காது, அது பல்வேறு காம்பினேஷன்ல வருவாங்க. அந்த மாதிரி அடுத்த வருஷம் மாறிடும். அதற்கு முன்னதாக இந்த ஒரு முறை வந்து எந்த தவறுமே நடக்கக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்துல வந்து பிரதமரே நேரடியாக தலையிட்டு பல்வேறு முயற்சிகள் எடுக்கிறாங்க. அதன் ஒரு முயற்சி தான் இந்த கீழ்கண்ட முயற்சிகள். அதுல வந்து மாணவர்களுக்கு கூடுதல் சுமை இருக்கக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்துல ஒரு 15 நிமிஷம் எக்ஸ்ட்ரா டைமும் தராங்க. அப்ப மாணவர்கள் இந்த ப்ரொசீஜர் மூலமா ஏதாச்சும் டைம் நேர விரயம் ஏற்பட்டாலுமே அந்த 15 நிமிடங்களை பயன்படுத்தி கொண்டு தேர்வை நன்றாக எழுத வேண்டும். அதாவது மறு தேர்வில் எந்த சிக்கலும் வரக்கூடாதுங்கிறத வந்து அரசு வந்து தேவைக்கு 10 மடங்கு அதிகமாக கண்ணும் கருத்துமாக பிளான் பண்றாங்க. அதுல குறை சொல்வது என்பது ஒரு பிரச்சனை முடிவு போகணும். 4 நாள் தான் இதை பத்தி பேச முடியும். 21 தேர்வு நடந்த பிறகு அவர்கள் வேலையை பார்க்க போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ரிசல்ட் வரும். அதுக்கப்புறம் வந்து மருத்துவ நுழைவுன்ட்டு அவங்க போயிடுவாங்க. அந்த 4 நாள்ல வந்து என்ன அரசியல் பண்ணலாம்? இது வந்து எதிர்க்கட்சி இடத்துல ஒரு கேள்வி வச்சுறேன். 2023 நினைக்கிறேன் அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக இருக்கும் போது திமுக நீட் தேர்வு மையங்களை நோக்கி ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று பண்றாங்க. அந்த நேரத்தில் அண்ணாமலை ஒரு கருத்தை பதிவு பண்ணாரு. இந்த மாதிரி நீட் தேர்வு நடக்கும்போது மாணவர்கள் மத்தியில ஒரு பதட்டத்தை உண்டாக்குறாங்க திமுகன்னு சொல்லிட்டு. இதே நேரத்தில் இப்ப இந்த சமயத்தில் இவர் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. இவர் என்ன முயற்சி? இது முழுக்க அரசியல் நோக்கத்துக்காக பாஜகவின் மீது வன்மம் இருக்கிறதால தான் அவர் பரப்ப முடியும். இது வந்து ஏன் பண்றாருன்னு அவர் தான் பதில் சொல்லணும். அப்ப தேர்வு 4 நாள் இருக்கு. நான் ஒரு பெற்றோராக இருந்தேன்னா பசங்களாம் நல்லா படிங்க, தைரியமா படிங்க. பாரத பிரதமர் நேரடியாக தலையிட்டிருக்கிறார். அவருடைய கண்காணிப்பின் பேர்ல எந்த தவறுமே நடக்காது. நல்லா எழுதுங்க, நல்லா வெற்றி பெறுங்க, நல்ல மருத்துவக் கல்லூரியில இடம் வாங்கி மருத்துவ படிப்பு படித்து வெளியே வாங்க, நம்ம வாழ்த்து சொல்லணும். அவர்களுக்கு நம்பிக்கை அளிக்கும் விதத்தில் நம்ம பேசணும். அரசு இந்த முறை 0% எரர், there is no scope for any error அப்படிங்கிறத தெளிவா சொல்ற நேரத்துல இது போன்ற குழப்பங்களுக்கு பயத்துக்கு அவர் திட்டமிட்டு பண்றாருன்னு நமக்கு தோணுது. இதுக்கு பின்னாடி நோக்கங்கள் ஏதாவது? அவருடைய நோக்கம் என்ன? பாஜக வெளியே போயாச்சு, பாஜக மீது வெறுப்பை பரப்பினால்தான் நாங்கள் அரசியல் பண்ண முடியும் அப்படிங்கிற நோக்கம். அது வந்து அந்த காக்ரோச் பார்ட்டி யாரு தொடங்கினாங்களோ அதற்கு பின்னால் இருக்கும் சக்திகளின் கட்டுப்பாட்டில் ஒரு போயிட்டு தான் நம்ம பார்க்குறோம். இது தேவையில்லாத ஒரு பதிவு, தேவையில்லாத ஒரு கான்ட்ரவர்சி அவர் திட்டமிட்டு உருவாக்குறதா நம்ம பார்க்கறதா. இல்லை, இன்னைக்கு ஒரு பதிவு போட்டாரு, நேத்தும் ஒரு பதிவு போட்டாரு. வட மாநிலத்தவர்கள்ன்ற ஒரு சொல்லாடல் அவர் பயன்படுத்திட்டாருன்றதுக்காக பல்வேறு பாஜகவை சேர்ந்த தலைவர்களும் அதை விமர்சனமா முன் வச்சிருந்தாங்க. அது எப்படி சார்? இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம குற்றம் தமிழ்நாட்டுல பொதுவாகவே பெண்கள் மீதான வன்முறை, பாலியல் வன்முறை அதிகமா நடக்குது. அந்த அரசு, திமுக அரசு தோல்வி அடைறதுக்கு அது முக்கியமான காரணமா இருந்தது. இப்ப நம்ம ஒரு மாதம் இல்ல, ஒரு 2-3 வாரங்கள் முன்னால் பார்த்தோம்னா சூலூர்ல ஒரு குழந்தை இதே போல வந்து பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டு அவங்க படுகொலை செய்யப்படுறாங்க. அதுல வட மாநில தொழிலாளர்கள் இருந்தாங்களா? கிடையாது. அதுக்கு மேல வந்து தினசரி செய்திகள் வருது. அது வந்து இவர் எழுத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 முறை வட மாநிலம் அப்படின்னு சொல்றாரு. இதுல வந்து என்ன அப்படின்னா, நேற்று வந்து ஆளுங்கட்சிக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை. ஆளுங்கட்சிக்கு வந்து இந்த நீங்க வந்து ஒரு மாதம் ஆகிவிட்டது, எல்லா ஐபிஎஸ் ஆபீசரையும் மாத்திட்டாங்க. தமிழகத்தில் இருக்கிற எல்லா ஐபிஎஸ் ஆபீசரும் டிரான்ஸ்பர் நேத்து கூட ஒரு 30-40 பேரை வந்து டிரான்ஸ்பர் பண்ணிருக்காங்க. அப்படி மாற்றிய பிறகும் ஏன் காவல்துறையால் இதை கட்டுப்படுத்த முடியவில்லை? சிங்கப்பெண் அப்படின்னு ஒரு முயற்சி துவங்கினாங்க. அது போன மாதம் வந்து மே 27 நடப்பதாக இருந்தது. அந்த நாள் வந்து முதல்வரின் தனி அலுவலர் பிஏவோட வீடு பால் காய்ச்ச நிகழ்ச்சி இருந்ததுனால வந்து அந்த நிகழ்ச்சியை அவர் ரத்து செய்து விட்டு அங்க போயிட்டாரு. இப்படி ஒரு பொறுப்பற்ற முதல்வர் ஒரு 10 நாள் முன்னாடி நடக்க வேண்டிய நிகழ்ச்சி இப்பதான் ஜூன் 9 தொடங்கி வச்சாங்க. அப்போ அந்த நிகழ்ச்சியில கூட ஒழுங்காக செயல்படாமல், தினசரி எந்த கண்காணிப்பும் இல்லாமல் பொறுப்பற்ற முதல்வரின் தலைமையில் 1 மாதமாகியும் சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது காவல்துறை ஆக்டிவா இருந்தா நீங்க 2 வாரத்துல கட்டுப்படுத்தலாம். அதற்கான எந்த முயற்சியும் இல்லை. வெறும் டிரான்ஸ்பர் போட்டா போதுமா? நீங்க என்ன மானிட்டர் பண்றீங்க? சிங்கப்பெண் இதுவரைக்கும் எத்தனை பேரை வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க? அவங்களுடைய அவுட்புட் என்ன? அதுக்கு என்ன நீங்க இம்ப்ரூவ் பண்ணணும்? எதுவுமே
கண்காணிக்காத முதல்வர் நேத்து நடந்த நிகழ்ச்சி மிக கொடூரமானது, மிகவும் கண்டிக்கத்தக்கது. அந்த நிகழ்ச்சியில் முதல்வரை கேள்வி கேட்காமல் இந்த அரசு இன்னைக்கு 40 நாள் பதவியேற்று என்ன செய்தார் என்று கேள்வி கேட்க வேண்டிய சூழ்நிலையில் முதல்வரை பாதுகாக்கும் விதமாக தமிழ்நாட்டில் நடக்கும் பாலியல் குற்றங்களுக்கு வட மாநிலத்து தொழிலாளர்கள் தான் காரணம் என்று சொல்வதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. பிரிவினையை ஊக்குவிக்க இதே போலதான் திமுக என்ன பண்ணாங்க அப்படின்னா, எதுக்கு எடுத்தாலும் வடக்கன்ஸ் சொல்லுவாங்க, பீகார்காரங்களா ரேபிஸ்ட் அப்படின்னா அப்போதைய தொழில்துறை அமைச்சரே பதிவு போட்டிருந்தார். ஆனா இன்றைய சூழ்நிலையில தமிழ்நாட்டில் 1 கோடிக்கும் மேற்பட்ட வெளி மாநில தொழிலாளர்கள் இருக்காங்க. நம்ம சமீபத்தில் கூட வெஸ்ட் பெங்கால தேர்தல் நடந்தப்போ தமிழ்நாடு முழுக்க நிறைய நிறுவனங்கள் ஆள் பற்றாக்குறை இருந்துச்சு. அந்த அளவுக்கு நம்மளுடைய பொருளாதாரம், நம்மளுடைய வேலை வாய்ப்பு இந்தியாவில் உள்ள மற்ற மாநிலத்தோடு இணைந்து இருக்கிறது. அப்ப இந்த சமயத்துல இவருடைய பதிவு முழுக்க முழுக்க முதல்வருக்கு ஒரு வக்காலத்து வாங்குவதை போல, முதல்வர் விஜயை காப்பாற்றி அவர் மேல் நம்ம சொல்ல வேண்டிய குற்றச்சாட்டை காப்பாற்றுவதை போலதான் இவர் அந்த பதிவு போட்டிருக்காரு. இன்னும் குறிப்பா சொல்லணும்னா, முதல்வர் கூட்டணியில் இருந்தா காங்கிரஸ் கட்சிக்காரங்க என்ன மாதிரி பேசணும் அப்படிங்கிற மாதிரி திசை திருப்பு முயற்சி. முழுக்க முழுக்க ஆளுங்கட்சிக்கு ஆதரவா தான் அவர் போகிறாரே ஒழிய, இதுல மக்களுக்கு நல்லது நடக்கணும், தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கணும் அப்படின்ற நோக்கத்துல அதை பேசின மாதிரி என்னால பார்க்க முடியல. இல்ல, அவர் அந்த வட மாநிலத்தவர் அப்படின்ற சொல்லாடல தான் பயன்படுத்திட்டாரு. அதில் தான் நீங்க ஒரு குற்றம் கண்டுபிடிக்கிறீங்களே தவிர அதை ஏன் பயன்படுத்தினாருன்றதை சொல்லணும். ஏன் நம்ம ஒட்டுமொத்த பிரச்சனையா சொல்லணும். இந்த ஒரு மாதத்தில் எத்தனை நேற்று மட்டுமே நம்ம 6 பாலியல் வன்முறை நடந்தா நமக்கு தகவல் வருது. ஒட்டுமொத்த குற்றச்சாட்டு அரசு என்ன நடவடிக்கை எடுத்தது, அரசால் ஏன் நடவடிக்கை எடுக்கணும்னு தான் அவர் வலியுறுத்து. அரசு ஏன் நடவடிக்கை எடுக்குங்கிறத நான் ஏத்துக்கிறேன். அதே சமயம் எதற்காக அதுல 10 முறை வட மாநிலம் போடணும்? பொதுவாக நடக்கிறது, பொதுவாக இது அரசின் தோல்வி. இப்ப சூழல் யார் காரணம்? கோயம்புத்தூர் சூழல் நடந்ததுக்கு யார் காரணம்? அப்ப அது தமிழ்நாட்டிலிருந்து நடக்கிறது, குற்றவாளியாக தான் பார்க்க வேண்டும் ஒழிய, அதில் இந்த பகுதியை சேர்ந்த குற்றவாளி அப்படின்னு நீங்க பாக்குறப்போ முதல்வருக்கு ஒரு பெனிஃபிட் ஆஃப் டவுட் கொடுக்குறீங்க, முதல்வரை காப்பாத்துறீங்க. முதல்வர் நிறைய முயற்சி எடுத்து சிங்கப்பன் ஏன் லேட் பண்ணாங்க, அது ஏன் அந்த பதிவுல கேட்கல? சிங்கப்பன் மே 27 தொடங்க வேண்டியது ஏன் நிகழ்ச்சி ரத்து பண்ணீங்க? ஒரு 10 நாள் 12 நாள் ஏன் லேட் ஆச்சு, அது ஏன் நம்ம கேட்கல? அரசோட தோல்வியை தான் பார்க்கணும். இது போல நீங்க குற்றம் நடக்கிறப்போ ஒரு பகுதியை சேர்ந்த மக்கள், அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் அப்படின்னு பிரிச்சு நீங்க போறப்போ அரசு தன்னுடைய பணிகள் தன்னுடைய பொறுப்பிலிருந்து விலகி போயிடுவாங்க. அவர்களுக்கு அரசுக்கு அரசை காப்பாற்றுறதுக்கு இவருக்கு என்ன நோக்கம்? அதுதான் அவர் தான் பதில் சொல்லணும். எதற்காக நீங்கள் சரியாக பாஜகவில் இருக்கும்போது சரியாக கேள்வியில கேட்ட நீங்கள், அதன் மூலம் மக்களின் அபிமானத்தை பெற்ற நீங்கள் கட்சியில் இருந்து வெளியேறியவுடன் ஏன் அரசை கேள்வி கேட்க தயங்குகிறீர்கள்? அரசை நிறுத்தி அரசை யோசிக்க வைக்க வேண்டிய கேள்விகளை விட்டுவிட்டு எதற்காக அரசை காப்பாற்றும் கேள்விகளை கேட்கிறீர்கள்? எதற்காக வடக்கு தெற்கு என்ற பிரிவினை உருவாக்கும் விதத்தில் பதிவிடுகிறீர்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய கோரிக்கை. பாஜக தேசிய மகளிர் அணி தலைவி வானதி ஸ்ரீனிவாசன் ஒரு தனியார் யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்துருந்தாங்க. அதில் அண்ணாமலை அவர்கள் வார் ரூம் வச்சு திட்டுறாரு போன்ற பல விஷயங்களை பதிவு பண்ணியிருந்தோம். நாங்களும் நேரடியாக அண்ணாமலைக்கிட்டையும் சொல்லியிருந்தோம், என்ன தம்பி இந்த மாதிரி தலைவர்களெல்லாம் இந்த மாதிரி விமர்சனம் பண்ணி எழுதுறாங்களே, நீங்கள் ஏதாவது சொல்லலாமே, அதுக்கு நான் என்னக்கா பண்ண முடியும், அவங்க எழுதுறதுக்கு நான் என்ன பண்ண முடியுன்ற மாதிரியான வாதங்கள்லாம் வச்சுருந்தாங்க. நீங்கள் இப்படி இது பார்த்தீங்கன்னா ஒரு தலைவனுடைய பொறுப்பு, தலைவனுடைய கடமை அப்படிங்கிறது தொண்டர்களை வழிபடுத்துவது. நம்ம அவரு தான் திட்டமிட்டு டெய்லியும் ஃபோன் பண்ணி நீங்கள் திட்டுங்க அப்படின்னு சொன்னார நான் சொல்ல வரல. அதே சமயம் தலைவருடைய பொறுப்பு என்ன? தொண்டர்கள் தெரிந்தும் தெரியாமலும் தவறு செய்தால் அதை நேரடியாக கூப்பிட்டு கண்டிக்கலாம், இல்ல வெளிப்படையாக என்னுடைய ஆதரவாளர் என்ற போர்வைகள் என்ற பெயரில் எனக்கு தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ ஆதரவாளர் என்ற போர்வையில் கட்சிக்குள் இருக்கும் மற்ற தலைவர்களை வசைப்படக்கூடாது, கட்சிக்குள் இருக்கும் மற்ற தலைவர்கள் மீது திட்டமிட்டு தொடர்ச்சியாக நீங்க வதந்தியே பரப்பக்கூடாதுன்னு அறிவித்தாரா? அந்த மாதிரி எந்த முயற்சியுமே இல்லை. வெளிப்படையாக ஒரு நிமிடம் பேசி இருந்தால் போதும். வெளிப்படையாக அவரே ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி இல்ல ஒரு சேனல் இந்த மாதிரி என்னுடைய ஆதரவாளர் என்ற பெயரில் யாரும் கட்சியை பற்றி தவறான தகவலை பரப்புவது கூடாது அப்படின்னு ஒரு அறிவிப்பு, ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு நிமிட ஆடியோ வீடியோ வெளியிட்டு இருந்தால் இன்று அவ்வளவு தூரம் பரப்பியிருக்க மாட்டாங்க. கட்சியில் உள்ள அனைத்து முக்கிய தலைவர்களும் சீனியர் தலைவர்கள் எல்லாருமே கட்சியோட கட்டுப்பாட்டு விதிகளுக்குள்ள இயங்குறாங்க. இவர் அரசியல் அனுபவமே இல்லாத பொழுது கட்சியில் சேர்த்து வைக்கப்பட்டு கட்சியில் நமக்கு அடுத்த நாளே துணைத் தலைவராக நியமனம் பண்ணாங்க. ஒரு வருடத்துக்குள்ள மாநில தலைவராக கொண்டு வந்தாங்க.
அந்த நேரத்தில் 30 வருஷம் கட்சியில் இருந்தவங்க, கட்சிக்காக பல்வேறு தியாகங்களை செய்தவர்கள். நம்ம வந்து 2090கள் எடுத்தோம் அப்படின்னா பாஜக ஆட்சிக்கு வரும் அப்படின்னு நம்பிக்கை யாருக்கும் கிடையாது. ஆமா, அந்த காலத்துல இருந்து கட்சிக்காக ரத்தம் சிந்தினவங்க, அந்த காலத்துல இருந்து கட்சிக்காக சொந்த பணத்தை சொந்த சொத்தை ஒத்து செலவு பண்ணவங்க, அவர்களெல்லாம் இருக்கும் பொழுது இவர் வெளியில இருந்து அரசியல் அனுபவம் கிடையாது. முன்னாடி தேர்தலில் போட்டியிட்டார், இவர் எம்பியா இருந்தார், எம்எல்ஏவா இருந்தார், முதல்வராக இருந்தார், அதனால் இவருக்கு மாநில தலைவர் பதவி வழங்கப்படுகிறது அப்படின்னு கட்சி கொண்டு வரல. ஒரு இளைஞர், படித்த இளைஞர், இவரால் கட்சி வளரும், இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற அரசியலை முன்னெடுப்பார், கட்சிக்கு வளர்ச்சி வரும் அப்படிங்கிற நோக்கத்துல மேலிடம் அவரை நியமனம் பண்றாங்க. அதை அனைவரும் வரவேற்றார்கள். இப்ப இன்னைக்கு வந்து இந்த 4 பேரை வந்து குறிவைத்து பேசுறாங்கல்ல, அதே போல அந்த காலகட்டத்துல இவரை பற்றி அவருடைய ஆதரவாளர்களோ அவர்களோ நேரடியாக எந்த இடத்திலும் குறை பேசவில்லை. இவருக்கு ஒரு ஃப்ரீ ஹேண்ட்ஸ் கொடுக்கப்பட்டது. கட்சிக்குள் ஒரு வேணுங்கிற மாற்றங்களை பண்ணாங்க. அனைத்து நிர்வாகிகளும் ஒத்துழைப்பு கொடுத்தாங்க, அனைவரும் ஒத்துழைப்பு கொடுத்தாலும் அனைவரும் ஆதரவு கொடுத்தார்கள், ஆதரவாகவே பேசினார்கள், மிகவும் மரியாதையாக பேசினார். தலைவர் என்ற பதவிக்கு யார் இருந்தாலும் என்ன மரியாதை தரப்படுமோ அதை கொடுத்தார்கள். அப்படி இருக்கும் பொழுது இவருடைய தலைமையின் கீழ் தான் வந்து அவர் மட்டுமே பெர்ஃபார்மன்ஸ் செய்வதை போலவும் மற்றவர்கள் கட்சிக்கு எதிராக செயல்படுவதை போலவும் பேசுறாங்க. உதாரணத்துக்கு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். 2024 நம்ம தோல்விதான், 26 நம்ம தோல்வி. அப்ப 24 தோல்வி ஏன் பெரிதா பேசப்படல? ஏன்னா அவர்கள் நம்ம முக்கிய தலைவர்கள் இல்ல. இதுல ஒரு கேள்வி, 24 தேர்தல் நடக்கும்போது அண்ணாமலை மாநில தலைவர், ஏன் தோல்வி அடைஞ்சோம்னு அவர் ஏதாவது கட்சி மீட்டிங் வச்சு நிர்வாகிகள் கூட கலந்து கேட்கல? அதே அவரும் கேட்கல, மூத்த தலைவரும் வெளிப்படையா வந்து எந்த அறிவிப்பும் கொடுக்கல, அவர்களுடைய ஆதரவாளரும் அறிவிப்பு கொடுக்கல. 24 தேர்தலை பொறுத்தவரை அந்த 19-24 மோடியோட ஆட்சி கிடைத்த வாக்குகள். மோடி ஒரு கிரவுன் ஜுவல், மோடி ஒரு தங்க கிரீடம் என்றால் இவர் அதை வந்து கொஞ்சம் உயர்த்தி பிடித்த ஒரு மனிதராக, ஒரு மேடையாக நம்ம பார்க்கலாம். அப்போ அந்த தங்க கிரீடத்துக்கு கிடைத்த ஓட்டு தான் 24 நமக்கு கிடைச்ச ஓட்டு. அப்போ வந்து அதுல வந்து முழு கிரெடிட் இவருக்கு மட்டும் எப்படி போகும்? இப்ப 20 to 24 உலகம் முழுக்க மிக கொடூரமான கோவிடை சந்தித்தோம். அந்த காலகட்டத்தில் மோடி அவர்கள் பிரதமராக இருந்ததால் மட்டுமே இன்னைக்கு வந்து நம்ம தமிழ்நாடு சரி இந்தியாவும் சரி மிகப்பெரிய வளர்ச்சி பாதையில போகுது. அந்த வளர்ச்சிக்கு மக்கள் வாக்களிக்க மாட்டார்களா? அந்த வளர்ச்சியை அனுபவத்தவர்கள் மோடிக்கு வாக்களிக்க மாட்டார்களா? அந்த வாக்கும் இதில் சேர்ந்து கொண்டது. மோடி ஒரு தங்க கிரீடம், அதை உயர்த்தி பிடித்த ஒரு மனிதராக தான் இவர் பார்க்க வேண்டுமே ஒழிய அனைத்து ஓட்டுகளும் இவருக்கு கிடையாது எப்படி நம்ம எடுத்துக்க முடியும்? இந்த தேர்தலில் வந்து வேற மாதிரி மாறிடுச்சு. 2026 பொறுத்த வரைக்கும் மோடி ஆட்சிக்கு வர வேண்டுமா வரக்கூடாது என்பதற்கான தேர்தல் கிடையாது. மோடியோட ஆட்சி எப்படிப்பட்டது என்ற தேர்தல் கிடையாது. இது வந்து நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வர் வர வேண்டுமா, ஸ்டாலின் மீண்டும் வர வேண்டுமா, விஜய் அவர்கள் வர வேண்டுமா என்ற தேர்தலில் நம்ம வந்து விஜய மக்கள் தேர்வு செஞ்சுட்டாங்க. அதாவது நம்முடைய வாக்கும் விஜய் அவர்களுக்கு போனதான் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. அப்ப அதையெல்லாம் விடுத்து தேர்தல் தோல்விக்கு இவரே காரணம் எப்படி சொல்ல முடியும்? இப்போ அவருடைய அந்த 23 தொகுதியில போட்டியிட்ட பொழுது 2024 பாஜக நிறைய இடத்துல டெபாசிட் போயிருக்கு. ஈரோடு போன்ற முக்கியமான கொங்கு பகுதியில் ஒரு நாடாளுமன்ற தொகுதியில வந்து 4 இடத்துக்கு போயிருக்கும். 4 இடத்துக்கு. அதே மாதிரி திருவள்ளூர் தொகுதி தமிழ்நாட்டிலேயே அதே வித்தியாசத்துல காங்கிரஸ் கட்சி ஜெயிக்குது. ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி, தூத்துக்குடி தொகுதி, நம்ம நிறைய தொகுதியில் நம்ம பேச முடியும். அப்ப இந்த காரணங்களை மற்ற தலைவர்கள் வெளியில் பேசவில்லை. அவர்களை பொறுத்தவரை கட்சியை பற்றி, கட்சியில் உள்ள முக்கிய தலைவர்கள் பற்றி வெளியே பேசினால் கட்சிக்கு தான் அவமானம், கட்சிக்கு தான் கெட்ட பேர் என்று பொறுத்து கொண்டார்கள். கட்சிக்குள் மட்டும் விவாதம் நடந்தது. இவருடைய பதவி காலத்தில் இவருக்கு பதவி குறிப்பாக இழந்த பிறகு இத்தனை தாக்குதலும் மற்ற தலைவர்கள் தான் பாஜகவோட தோல்விக்கு காரணம் அப்படிங்கிற கட்டமைப்பை இவர் வந்து திட்டமிட்டு உருவாக்கினார், அல்லது திட்டமிட்டு உருவாக்கப்பட்டதை தடுக்க தவறினார். இரண்டுமே என்னை பொறுத்த வரைக்கும் குற்றம் தான். அண்ணாமலை அவர்கள் வருவதற்கு முன்பு கோபேக் மோடி போன்ற கோஷங்கள்லாம் தமிழகத்துல பலமா இருந்தது. அது அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் தான் குறைஞ்சது. சமூக வலைதளங்கள்ல அந்த அளவுக்கு நிர்வாகிகளை வைத்து களமாட வைத்தார் அப்படின்ற ஒரு பார்வை வந்து அதுக்கு முன்னாடி அவர் வருவதற்கு முன்பே வந்து சமூக இடத்துல நான் இருக்கேன். அவர் கட்சியில் இணைவதற்கு முன்பாக நான் எழுதியிருக்கேன். நீங்க பழைய பதிவு 2020 மார்ச் ஏப்ரல்ல போய் பார்த்தா தெரியும். ஒரு மோடியோட திட்டங்களை பத்தி நம்ம 27-30 அப்ப ட்விட்டர் த்ரெட்னு சொல்லுவாங்க, 30 பதிவுகள் நானே போட்டிருக்கேன். அப்போ ட்ரெண்டிங் ஆச்சு. இப்ப அதன் பிறகு தொழில்நுட்பம் வளர பாட்ஸ் அப்படிங்கிற முறை நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி இவர் வந்து சமூக ஊடகத்துல வந்து அதிக கவனம் செலுத்தினார். ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகிவிட்டது என்றால்
சமூக ஊடகம் என்றாலே அண்ணாமலை அவர்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்கு, மற்றவர்களால இயக்க முடியாது அப்படிங்கிற நிலைமை வந்துருச்சு. அப்ப கிட்டத்தட்ட மோனோபலைஸ் ஆயிருச்சு. இப்ப பாஜக என்ன சொல்ல வேண்டும் மக்களிடம் என்பது வந்து அவரு வாயில தான் போகும். மீடியாவுக்கு மற்ற தலைவர்களுக்கு போதுமான வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை. எல்லாருமே பேசுவாங்க, முன்னாடி இருக்கிறாங்க, பின்னாடி நாளைக்கும் 100 தலைவர்கள் புதுசா உருவாங்க, எல்லாத்தினாலையும் மீடியாவை பேச முடியும். அந்த வாய்ப்புகள் கிடைக்காமல் ஒரு மோனோபொலியாக வந்து திட்டமிட்டு அதை அமைத்து விட்டார். அதனால பாஜகவின் குரலாக ஒரே ஒரு குரல் மட்டும்தான் இருக்க வேண்டுங்கிறது ரொம்ப தெளிவா இருந்தார். கட்சி அவருடைய வளர்ச்சிக்கு, கட்சி வளர்ச்சிக்கு அது உதவும் என்ற நோக்கத்தில் நிறைய வந்து கட்சியும் ஆதரவு பண்ணாங்க. அது எல்லாமே இருந்ததால வந்து அவங்க ட்ரெண்டிங் பண்ணாங்க. அதுக்கு வந்து ஒட்டுமொத்த தொண்டர்கள் உழைப்பு காரணம். நிறைய பேர் வந்து எனக்கே 5 கேஸ் இருக்கு. சமூக ஊடகத்துல பதிவிட்டதற்காக மட்டுமே 5 வழக்குகள் இருக்கு. ஸ்டாலின் அவர்களை தவறாக பேசிவிட்டேன், செந்தில் பாலாஜி பற்றி அவதூறு பரப்பி விட்டேன். அப்போ வந்து கோவை மன்னிக்காது, நம்ம வந்து அந்த 98 குண்டுவெடி பத்தி ஒரு பதிவு போட்டோம், அதுக்கு ஒரு வழக்கு போடுறான். அது மாதிரி என்னை போன்ற பலர்களும் சிறு அணில் போல உதவி இருக்காங்க. இது போன்ற வழக்கு பாயும் போதெல்லாம் அண்ணாமலை கூட இருந்து உதவி இருக்காரு அப்படின்ற கருத்து வரும். அது சில பேருக்கு வந்து நம்ம உதவுன மாதிரி ஒரு பிம்பம் உருவாகி இருக்கலாம். இப்ப எனக்கே பாத்தீங்க அப்படின்னா சில பேர் வந்து இவர் அண்ணாமலை தான் வளர்த்துட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து கட்சி பதவி அவர் போட்டார், நான் மறுக்கல. அண்ணாமலை அது எந்த உறவினர் என்ற மாதிரி உறவினர் அண்ணாமலை என்ற நபரே கட்சியில் அவர் இணைந்த பிறகு அவர்தான் அப்படின்னு எனக்கே தெரியும். எந்த வகையில் உறவினர் கிடையாது. இதை நம்ம தெளிவாக சொல்லிடுறோம். நான் நிறைய டைம் வந்து பதில் சொல்லல, பட் எந்த வகையிலும் அவர் எனக்கு உறவினர் கிடையாது. இப்போ வந்து நம்ம இதை பத்தி பேசிட்டு இருந்தோம். இந்த எனக்கு அவர் வளர்த்து விட்டதுக்கு வந்து நிறைய பேர் வந்து அவர் வந்து எல்லாத்தையும் வளர்த்து விட்டார் அப்படின்னா, நான் வந்து ஒரு வழக்கு வாங்கி காவல்துறை 4 பேர் என் வீட்டில் இருக்காங்க அரெஸ்ட் பண்றதுக்கு, நான் வெளியூர்ல இருக்கேன். அந்த சமயத்துல காவல்துறை என் வீட்டுல சொன்னது வந்து இவர் கஞ்சா வழக்குல வந்து இவரை கைது பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கட்சியில இருந்து யாரும் ஆதரவுக்கு வரல. அந்த சமயத்துலதான் கட்சி இவர் பொறுப்பு போட்டதுக்கு அப்புறம் தான் அந்த வழக்கறிஞர்கள் வந்தார்கள். அவர்கள் கேள்வி கேட்ட பிறகு இது வந்து அவதூறு வழக்கு என்றது உண்மை தெரிந்தது. அதன் பிறகு பெயில் வாங்கணும். அந்த மாதிரி வந்து வழக்கறிஞர்கள் வந்து உதவி பண்ணாங்க. இதற்கு முன்னால் இருந்த தலைவர்களும் தொண்டர்களுக்கு உதவி பண்றாங்க. ஒரு தலைவராக கட்சிக்கு உழைக்கும் தொண்டருக்கு உதவ வேண்டியது அவர் கடமை. அந்த உதவி செய்ததை வெளிப்படையாக விளம்பரம் செய்து கொண்டது அவரோட திறமை. அந்த வடமாநிலத்தவர்கள் என்ற சொல்ல பயன்படுத்தியதுக்கு ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் ஒரு பதிவு போட்டிருந்தாரு. அண்ணாமலை அவர்கள் ஐடியாலஜியை தாண்டி திராவிடம் சார்ந்த கொள்கைக்கு போறாரோன்ற ஒரு மாதிரியான ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? எனக்கு தெரிஞ்சு ஆல்ரெடி போயிட்டாருன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நமக்கு தேசிய கட்சி பொறுத்த வரைக்கும் பாஜக போன்ற கட்சியில வந்து இங்கிருந்து வெளியில போன யாருனாலும் சோபிக்க முடியாது. ஏன் அப்படின்னா தொண்டர்கள் இங்க வந்து லட்சியம் தான் பெரியுது. தலைவர்கள் வந்து 2ஆம் கட்டம் தான். இப்ப நிறைய பேர் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து யாரு தலைவராக இருந்தாலும் கட்சியில வேலை நடக்கும். ஆனா நம்ம லட்சியம் வந்து இது வந்து ஒரு வளர்ந்த நாடாக உருவாக்கணும். 2047 சுதந்திரம் அடைந்த 100 ஆண்டுகள்ல உலகத்தின் முதல் இடத்தில் வந்து இந்த நாடு இருக்க வேண்டும், தேசம் வளர வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்துல வந்து எல்லாருமே வேலை செய்யறாங்க. அதாவது தலைவர்கள் வருவார்கள் போவார்கள். இப்ப இந்த கட்சியில மட்டும்தான் முதல்வர்கள் வந்து மாற்றுவாங்க. அந்த காலகட்டத்தில் வந்து தேவைப்பட்ட மாதிரி யாருமே வந்து எதிர்ப்பு தெரிவிக்காம கட்சி தான் முதன்மை. இப்ப நம்ம கட்சியோட கொள்கை பார்த்தா நேஷன் ஃபர்ஸ்ட், பார்ட்டி நெக்ஸ்ட், செல்ஃப் லாஸ்ட். அப்ப பார்ட்டிக்கு 2வது இடம். பார்ட்டியா தனிநபரான்னு பார்த்தா பார்ட்டி தான் முக்கியம். பார்ட்டி அந்த லட்சத்தில் இருக்கிறதுனால கட்சி இவ்வளவு நாள் வந்து எந்த பிளவும் இல்லாம வந்து ஒற்றுமையா இருக்கு. குறிப்பாக மோடி அவர்கள் பிரதமரான பிறகு கடந்த 12 ஆண்டுகள் எந்த பிளவுமே கிடையாது. கட்சி அடுத்தடுத்த காலகட்டம் 31 மாநிலத்தில் வந்து 22 ஆட்சியில் இருக்கிறோம், தனியாகவும் கூட்டணியாகும். அப்படி இருக்கிற சூழ்நிலை வந்து இந்த கட்சியை வந்து உடைச்சிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறது, இங்கிருந்த வந்து கட்சியில் உள்ள நபர்களை வந்து இழுத்துட்டு போய் அவர் கட்சியில சேர்த்துறதே வந்து திராவிட சித்தாந்தம் தான். பாஜக எதுக்கு எதுக்கணும்? உங்களுக்கு 4 பேர் வந்து மேல வந்து ஒரு வன்மம் இருக்கு, 4 பேர் உங்களுக்கு எதிராக செயல்படுற வைத்துக் கொள்வோம். அது எவ்வளவு காலகட்டம்? தேர்தல் எப்ப முடிந்தது? தேர்தல் முடிந்து 45 நாள் கூட ஆகல. அதற்குள்ள இந்த பிரச்சனையை வந்து ஊதி பெருசு பண்ணி உடைக்கிறவங்களுக்கு என்ன தேவை இருக்கு? இதே கட்சி தான் உங்களை தனிப்பெரும் சக்தியாக சிங்கிள் கமாண்ட் கொடுத்தார்களா இல்லையா? காலம் வரும் முறை ஏன் பொறுத்திருக்க முடியவில்லை? 1 மாதம் போய் பேசுங்க, எவ்வளவு டைம் போய் பேசுங்க, ஐடியா எடுத்துட்டு போங்க. 2029க்கு தமிழ்நாட்டுக்கு இதுதான் என்னோட செயல் திட்டம், போய் கொடுங்க. உங்களுக்கு பிரதமரே வாய்ப்பு கொடுத்தார் அல்லவா? எப்பொழுது பிரதமர் எத்தனை மாநில தலைவரை கார்ல கூட்டிட்டு போனாரு? கிடையாது. எத்தனை மாநில தலைவருக்கு யாத்திரை செய்வதற்கு அனுமதி கொடுத்தார்கள்? எல்லா மேடையிலும் ஒரு தொகுதிக்கும் 50 லட்சம் ரூபாய் செலவாயிருக்கு. யாருடைய பணம் அது? கட்சி அக்கௌண்ட் டிரான்ஸ்பர் பண்ணி செலவு பண்ணாங்க. 234 தொகுதிக்கு எவ்வளவு கோடி செலவுன்னு கணக்கு போட்டுக்குங்க. நிறைய விழாவுக்கு பிரதமர் வந்தாரு. எந்த இடத்துல? வெயில்ல 12 மணிக்கு நிகழ்ச்சி.
1/2 மணி நேரம் பிரதமர் ரோட் ஷோ மாதிரி வர்றாரு. அத்தனை வெயில்ல, பொழுதி வெயில், நாங்களே நிக்க முடியல. அப்படிப்பட்ட பிரதமர் ஆதரவு எல்லாமே எப்படி நீங்க பெரிய ஆளானீங்க? எப்படி தலைவரானீங்க? நீங்க வந்து ஒரு ஆஃப்டர் ஆல் ஒரு ஓய்வு பெற்ற அரசு அதிகாரி. நீ இந்தியாவில் எப்படி தலைவரானீங்க? எப்படி அடுத்த சிஎம்னு ப்ரமோட் பண்ணிக்கிட்டீங்க? எப்படி அடுத்த பிஎம் ப்ரமோட் பண்ணிட்டு? இதெல்லாம் யாரு கொடுத்தது? இதெல்லாமே பிரதமர் கொடுத்தது, இதெல்லாமே கட்சி கொடுத்தது. இந்த கட்சி தூக்கி எப்படி மனசு வருது? உங்க வேற தொண்டர்கள் உழைப்பு இல்லையா? லட்சக்கணக்கான தொண்டர் வேலை செஞ்சா நீங்க மேல போனீங்க. ஒரு கூட்டம் போட்டா எல்லாரும் வந்து நின்னாங்க. செலவு கைக்கா செலவு பண்ணாங்க. எனக்கு தெரியும் எத்தனை பேர் கடை வாங்கி செலவு போஸ்ட் அடிச்சாங்க, கடை வாங்கி கூட்டத்தை சேர்த்துனாங்க. அவங்க நிலைமையில என்னது? இப்பவே வந்து அவர் தேசத்துக்கு எதிராக செயல்படுகிறார். அதற்கான அறிகுறி தான் இது.